Chill Learning Platform. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CA Foundation Accounts எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோன்ட் ஃபியர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு நோ இஸ் தட் யூ ஷுட் நாட் ஃபியர். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டீங்க, போனதுக்கு அப்புறமா திடீர்னு வந்துட்டு எல்லாமே பிளாங்க் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். சும்மா ஒரு 5 minutes ஒரு அந்த 45க்கு உங்களுக்கு பேப்பர் தருவாங்களா, ஸோ பிஃபோர் தட் ஒரு 5 minutes முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் ஸ்டாண்ட் அவுட் சைட் தி எக்ஸாமினேஷன் ஹால். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் எடுங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது லைக் என்ன சொல்றது, கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட. யார் ஃப்ரீயா இருக்கவங்களும் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா போய் இன்ட்ராக்ட் பண்ணி செருப்படி வாங்கிக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீயா இருக்கவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்றப்ப உங்களுக்கு யார்கிட்ட பேசினா அந்த ஸ்ட்ரெஸ் குறையுமோ ஜஸ்ட் ஸ்பீக் அவுட் டு தெம். ஓகே, ஸோ அப்படி பேசும்போது வந்துட்டு இன்னும் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகும். ஸோ தட் யூ கேன் கோ டு தி எக்ஸாம் ஹால் ஃப்ரெஷ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா டியூரிங் எக்ஸாமினேஷன் ஹால் 1:45க்கு பேப்பர் கொடுத்துட்டாங்க. டில் 2 o'clock வந்துட்டு நம்மளுக்கு டைம் இருக்கு. என்ன டைம் இருக்கு அப்படின்னா கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அதுல நம்ம என்ன பண்றது, அந்த 15 minutes நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்களோ மற்ற ரிமைனிங் 3 hours வந்துட்டு இந்த 15 minutes தான் டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ திஸ் 15 minutes இஸ் வெரி வெரி க்ரூஷியல் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, யூ நீட் டு யூஸ் தட் வெரி எஃபிஷியன்ட்லி. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே கம்பல்சரி கொஷனை படிக்காதீங்க. ஓகே, ஸோ கம்பல்சரி கொஷனை ஃபர்ஸ்ட் படிக்காதீங்க. பிகாஸ் கண்டிப்பாக கம்பல்சரி எழுதி தான் ஆகணும். அப்புறம் எதுக்கு அதை வந்துட்டு படித்து மறுபடியும் அதுக்கு வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும். ஸோ கம்பல்சரி அவாய்ட் பண்ணிடுங்க. டைரெக்டாக எக்ஸாம் எழுதும் போது ஆஃப்டர் 2க்கு வந்துட்டு கம்பல்சரி படித்தா போதுமானது. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 questions இருக்கா? ஸோ ரிமைனிங் 5 questionsலேருந்து யூ நீட் டு சூஸ் 4 questions. ஓகே, ஸோ சில சாப்டர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சில பேர் வந்துட்டு கன்சைன்மெண்ட் படிச்சிருக்க மாட்டீங்க. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த கேசஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஷின் எங்கே இருக்கோ அந்த டைரெக்டாக அந்த கொஷின், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் கம்பல்சரி, செகண்ட், தேர்ட், 4, 5, 6 இருக்கு அப்படின்னா தேர்ட் கொஷின் வந்துட்டு என்பிஓ வருது, நான் என்பிஓ படிக்கல அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஓகே, ஸோ இந்த தேர்ட் கொஷின் என்பிஓ பார்த்த உடனே கொஷினை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மற்ற இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும், உங்களுக்கு ஒரு 3 to 4 seconds தான் ஆகும், அவ்வளோ கூட ஆகாது. ஓகே, ஸோ 2 seconds 3 seconds டக்குன்னு அந்த என்பிஓ பார்த்த உடனே அடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிக்அப் எனி 2 question, ஸோ இந்த 2 questionோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னா இந்த 15 minutesல இந்த 2 questionக்கும் allocate 6 minutes and 6 minutes. ஓகே, ஸோ 6 minutes allocate பண்ணிட்டு ஷார்ட் ஹிடன் பாயிண்ட்ஸ், அதாவது எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 4 என்ன அப்படின்றத வரிசையா, அதாவது ஸ்டெப் வைஸ் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்றது அப்படின்றத பார்க்கணும். இன்கேஸ் கன்சைன்மெண்ட்ல வந்துட்டு கன்சைனர் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க, கன்சைனி அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா கன்சைனி அக்கௌண்ட் எங்க போறது அப்படின்றத பார்க்கணும். இன்கேஸ் ஷேர் கேபிட்டல்ல வந்துட்டு இன்க்ளூடிங் பேங்க் டிரான்சாக்ஷனா இல்லை எக்ஸ்க்ளூடிங் பேங்க் டிரான்சாக்ஷனா அப்படின்ற கான்செப்டையும் நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலயும் வரக்கூடிய ஹிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தியரி கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ தியரி கொஸ்டின்றப்ப அந்த மாதிரி அந்த பேசிஸ்ல வந்துட்டு உங்க மைண்ட் ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தியரி கொஸ்டின், நான் தியரி படிக்கல அப்படின்னா ரிமைனிங் பார்ட்ல மற்ற 4 கொஸ்டின்ல நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா என்னால் 80 marks அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இன்னைக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டேட் வந்துட்டு இப்போ 24th. okay, I'm taking this video on 24th night 12:55. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 24th தான். ஸோ மார்னிங் நீங்கள் எந்திக்கும் போது இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகியிருக்கும். ஸோ இந்த மார்னிங் எந்திக்கிற டைம்லேருந்து நீங்கள் வந்துட்டு புதுசாக நியூ கான்செப்ட்ஸ் எதையுமே நீங்கள் வந்துட்டு படிக்கக்கூடாது. ஓகே, ஸோ நியூ கான்செப்ட்ஸ் ஆர் நியூ சாப்டர்ஸ் வாட் எவர்
you can call it as. Okay, so new chapters or new concepts எதையுமே நீங்க வந்துட்டு படிக்க கூடாது. நியூவா எதையும் படிக்க வேணாம். ஆல்ரெடி படிச்சதை ரிவைஸ் பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ நீங்க வந்துட்டு பயப்படலாம், நான் வந்துட்டு இந்த சாப்டர் படிக்கலாம் அந்த சாப்டர் படிக்கலையா, அது வந்துட்டு 20 மார்க்ஸ் எக்ஸாம்ஸ்ல வரும், ஆனா நான் அது ரெண்டுத்துமே நான் படிக்கல அப்படின்னா, வாட் ஐ செட் ஃபர்ஸ்ட், நெவர் ஃபியர். ஓகே, ஸோ ஃபியர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஈவன் அ ரேங்க் ஹோல்டர் will not complete his entire 100%. Okay, so he will just complete 80% of the portions, but he will complete as such that he don't want to repeat studying on that. Okay, so 80% na and 80% la 100% வந்துட்டு அந்த ரேங்க் ஹோல்டர் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ யாருமே லைக் கம்ப்ளீட்டா படிச்சவங்க அப்படின்றது வந்து நம்ம சொல்லிடுவாங்க. ஒரு சில கேசஸ், எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு, ரொம்ப லைக் என்ன சொல்றது, ஆர்வமா இருப்பாங்களே அவங்கலாம் படிப்பாங்க, அண்ட் தே மே ஹாவ் லாட் ஆஃப் டைம், தே ஹாவ் ப்ராப்பர் கோச்சிங், அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ நார்மலி தட் இஸ் நாட் ப்ராக்டிகபிள். ஸோ 20 மார்க்ஸ் எனக்கு தெரியாது அப்படின்னா ஃபியர் பண்ணிக்க வேணாம். எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு இந்த கொஷின் எங்கே வருதோ அதை போய் அட்டன் பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ வாட் ஐ டிட் வாஸ், ஒரு வாட்டி இந்த சென்ஸ் இன்டர்ல என்ன ஆச்சு அப்படின்னா, லா பேப்பர் எழுதும்போது கொஷின் பேப்பர் 100 மார்க்ஸ் தான், பட் I skipped 20 marks. Okay, so எது 20 marks அப்படின்னா, படிக்கிறது வந்துட்டு 20 marks நான் actually skip பண்ணேன். But what I did in exam hall was that I attended all the 100 marks. I attended entire 100 marks even though I don't know 20 marks. Okay, what I did was I just tried to connect the question with the actual real practices. Okay, ஸோ ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்றத நான் எழுதினேன். ஓகே, ஸோ ஐ குட் ஸ்கோர் அரௌண்ட் 71 மார்க்ஸ். ஓகே, இன் தட் பேப்பர் ஐ குட் ஸ்கோர் அரௌண்ட் 71 மார்க்ஸ். ஸோ இதே மாதிரி தான். ஓகே, ஸோ அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு வித்தியாசம்லாம் கிடையாது. அக்கௌண்ட்ஸில் நார்மலான பேசிக் தெரிஞ்சால் போதுமானது. இப்போ ட்ரேடிங் இருக்குது அப்படின்னா, ட்ரேடிங்கில் எப்போவுமே மேனுஃபேக்சர் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் தான் நம்ம போடுவோம். ஸோ மேனுஃபேக்சருன்றப்ப மெயின் ஆப்ரேஷனல் என்ன அப்படின்னா, பர்ச்சேஸ், சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக்கு, ஜிபி ரேஷியோ, இது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் நம்ம இன்கர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுக்கு வரும், பர்ச்சேஸ்க்கு ரிலேட்டடாக வர்றது. ஸோ இங்கே க்ளோசிங் ஸ்டாக், இங்கே ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே, ஸோ பேசிக் ஃபார்மேட் இதுதான். ஓகே, லெஸ் ரிட்டர்ன்ஸ், லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் கூட வரலாம். ஓகே, ஸோ வாட் எவர் தி கேஸ் மேபி. இல்லை நான் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வருது, எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ கூட்ஸ் withdrawn for personal use. ஓகே, இது நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம், டிராயிங்ஸா ட்ரீட் பண்ணுவோம். ஸோ டிராயிங்ஸ் அப்போ என்ன ஆகுது, குட் வந்துட்டு வெளியே போகுது. சேல்ஸ் அப்போ என்ன ஆகுது, சேல்ஸ் அப்பையும் குட் வந்துட்டு வெளில போகுது. அப்போ சேல்ஸும் ஒரே மாதிரி தான், டிராயிங்ஸும் ஒரே மாதிரி தான், பிகாஸ் ரெண்டுத்துலயுமே கூட்ஸ் வந்துட்டு வெளியே போகுது. அப்போ சேல்ஸ் எங்க வருதோ டிராயிங்ஸ் அங்கேயே போட்டுக்கலாம். ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பர்ச்சேஸோட டிராயிங்ஸ் வந்துட்டு லெஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ போத் வே இஸ் ரைட். ஓகே, ஸோ இங்கே எழுதினாலும் ஓகே தான். இன்கேஸ் திடீர்னு எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா, கான்செப்ட் வைஸ் யோசிச்சோம் அப்படின்னா, சேல்ஸ்லேருந்து நான் வந்துட்டு சேல்ஸ்னாலும் வெளியே போகுது, டிராயிங்ஸ்னாலும் வெளியே போகுது. இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு 10,000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். செல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டேன், கூட்ஸ் வந்துட்டு என்னோட பர்சனல் யூஸ்க்காக எடுத்துட்டேன். பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்கிறது வந்துட்டு நம்மளோட சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல வராது, எந்த ஒரு சிஸ்டம்லையுமே வராது. ஏன் அப்படின்னா, entity is different from the owner. Business entity concept வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ entity is different from its owner. ஸோ அந்த கேஸ்ல பார்க்கும்போது நம்ம வந்துட்டு பிஸ்னஸோட ட்ரேடிங் ஆர் P&L அக்கௌண்ட் பிஸ்னஸ் கணக்கில் நம்மளால காட்ட முடியாது. அப்போ நான் என்ன பண்றேன், ட்ரேடிங் டிராயிங்ஸை வந்துட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ எவ்வளோ ட்ரா பண்ணியிருக்கேன்னா 2000 ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ எய்தர் வே இஸ் பாசிபிள். எய்தர் இங்க லெஸ் வருது இங்க டைரக்டா வரும், இங்க லெஸ் வருது இங்க டைரக்டா வரும். ஸோ திஸ் இஸ் தி சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்லி டைரக்டா இருக்கிறது எல்லாமே ஒன்று ப்ரொடக்ஷனோட அட்டாச் ஆகியிருக்கிறது, இல்லை பர்ச்சேஸோட அட்டாச் ஆகியிருக்கிறது, இல்லைன்னா என்னோட லைக் என்ன சொல்றது, என்னோட பிஸ்னஸ்க்கு டைரக்டா ரிலேட் ஆகியிருக்கிறது எல்லாமே ட்ரேடிங்ல வரும். ஓகே, அதுவே P&L பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாவே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ டெபிட் சைட் கிரெடிட் சைட் இருக்கு அப்படின்னா, டெபிட் சைட் வந்துட்டு கம்ப்ளீட்லி எக்ஸ்பென்சஸ் வரும் அண்ட் கிரெடிட் சைட்ஸ் வந்துட்டு இன்கம் வரும். ஓகே, ஸோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் வில் பி நெட் ப்ராஃபிட் ப்ரொவைடட். இங்கே வந்துட்டு ஜிபி வந்துட்டு எடுத்துட்டு வந்திருப்போம்.
Okay, simple as it is. அதே மாதிரி balance sheet same format தான். Okay, so when something is in the nature of asset, do write it on the asset side. When something is on the basis of liability, then write it in the liability side. This is as simple as it is. Okay, so வந்துட்டு குழப்பிக்கலாம் தேவையில்லை. Okay, so இந்த மாதிரி பேசிக்கா யோசிச்சாலே போதுமா. இப்போ for example bill of exchange இருக்கு. bill of exchange basic entry first entry என்ன ஆகும் அப்படின்னா சேல் நடக்குது. ஓகே, ஸோ சேல் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏக்கு கொடுக்குறேன். ஓகே, ஏ டு சேல்ஸ் நடக்குது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஏ வந்துட்டு எனக்கு டெட்டார். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன், டெட்டாருக்கு வந்துட்டு நான் பில்ஸ் ரிசீவபிள் கொடுக்குறேன். நீ இனிமே தான் எனக்கு கொடுக்கணும், ஸோ நான் உனக்கு வந்துட்டு பில்ஸ் ரிசீவபிள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இவனை வந்துட்டு டெட்டார்ல இருந்து நான் பில்ஸ் ரிசீவபிள்ன்ற பொசிஷனுக்கு நான் மாத்துறேன். அப்போ என்ன ஆகும், இவனை மாத்தும் போது 2A போயிடும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்துடும். ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் இஸ் இன் தி நேச்சர் ஆஃப் அசெட் பிகாஸ் நம்மளுக்கு வர வேண்டிய காசு. ஓகே, ஸோ நம்ம என்ன பேசிஸ்ல அக்கௌண்ட் பண்றோம் அப்படின்னா அக்ரூவல் பேசிஸ். வரப்போது இல்ல வர மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம வந்துட்டு அக்ரூவ் பண்ணிடுவோம், அதாவது என்ட்ரி கொடுத்துருவோம். ஏன் அப்படின்னா அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்துட்டு அப்படி. ஓகே, ஸோ யூ கேன் எய்தர் ஃபாலோ கேஷ் பேசிஸ் ஆர் அக்கௌண்டிங் accrual basis. Okay, that completely depends. But when nothing is mentioned, cash basis அப்படின்ற mention பண்ணல அப்படின்னா you need to treat that as accrual basis. Okay, that is very very important thing. Next important thing வந்துட்டு how to start attend the answer script. ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்துருச்சு, கொஷின் பேப்பர் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் 15 minutes வந்துட்டு அழகா நீங்க வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம எழுத போகும்போது ஃபர்ஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின் எழுத வேணாம், லாஸ்டா கம்பல்சரி கொஸ்டினை அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வில் ஆல்வேஸ் பி அ லென்த்தி ஒன். ஓகே, இட் மே டேக் மோர் அமௌண்ட் ஆஃப் டைம். இட் மே ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பல்சரி கொஸ்டினை அட்டென்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் டேலி ஆகிற கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் கன்ஃபார்மா நம்மளுக்கு டேலி ஆகும் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் டியூ டு எக்ஸாம் ப்ரெஷர் யூ மே மிஸ் சம் பாயிண்ட்ஸ் ஓவர் ஹியர் அண்ட் தேர். ஓகே, ஸோ டியூ டு விச் தி அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் மே நாட் டேலி. ஸோ இன் தட் கேஸ் யூ மே ஃபியர் அண்ட் லைக் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தட் உங்களுக்கு வந்துட்டு ஓகே டைம் வேஸ்ட் ஆயிடும், சரி நம்ம வந்துட்டு மறுபடியும் அடிச்சுட்டு எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சம்க்கு வந்துட்டு சே அந்த எக்ஸாம் அந்த கொஸ்டின் வந்துட்டு 10 marks இருக்கு, பட் யூ மே டென் டு ஸ்பெண்ட் அரௌண்ட் 1 hour in that. ஓகே, திஸ் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ அந்த கேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா டேலி ஆகிற கொஸ்டினை லாஸ்ட்ல வச்சுக்கணும். ஸோ நீங்க இப்ப கேட்கலாம், அதாவது கம்பல்சரியும் லாஸ்ட்ல எழுதுன்னு சொல்றீங்க, டேலி பண்ற இதையும் லாஸ்ட்ல எழுதணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு. பட் டேலி ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதாவது இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு டேலி ஆகிற கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஈஸியஸ்ட் கொஸ்டின் எதில் உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக எனக்கு 10 mark வரும், கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸ் எனக்கு மார்க் வருமோ ஸ்டார்ட் வித் தட். ஓகே, ஸோ இன்கேஸ் எனக்கு மற்ற எதுவுமே தெரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும்தான் எனக்கு தெரியும், நல்லா தெரியும் அப்படின்னா ஸ்டார்ட் வித் தட். ஓகே, நோ இஷ்யூஸ் அட் ஆல். Because no one is going to ask you why you are writing this question first, why you are not writing this question at first. Okay, that is your paper and the result is your result and that will decide your future. Okay, so உங்களை விட வேற யாருக்குமே அவ்வளோ அக்கறை வந்துட்டு இருக்க போறது கிடையாது. ஸோ mistakes I have noticed during correcting paper அப்படின்றது வந்துட்டு லைக் ஒரு இம்பார்ட்டன்ட் செஷன் that may be useful for many also. Okay, ஸோ அந்த இது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு லெட்ஜர் அக்கௌண்ட்டை ஒரே பேஜ்லேயே போடுங்க. ஓகே, டோன்ட் ஸ்பிளிட் அப். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பேப்பர். ஓகே, நீங்க பேப்பர் வந்துட்டு இப்படி பிரிச்சு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பேஜ் நம்பர் 2, இது பேஜ் நம்பர் 3 அப்படின்னா அப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் இங்க ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. லெட்ஜர் அக்கௌண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினரி அக்கௌண்ட். ஓகே, இப்படி ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, இங்க டெபிட் காலம் இருக்கு, இங்க கிரெடிட் காலம் இருக்கு, அப்படி ப்ரிப்பேர் பண்ண வேணாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கா, இது செகண்ட் பேஜ், இது தேர்ட் பேஜ். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷினரி அக்கௌண்ட், கிரெடிட், டெபிட் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிடணும். டோன்ட் டிவைட் ஆர் ஸ்பிளிட் தி லெட்ஜர் அக்கௌண்ட். பிகாஸ் மெயின் திங் என்ன அப்படின்னா ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு 2 பேப்பரையும் ஒன்னா வச்சு ஸ்கேன் பண்ண மாட்டாங்க, தனித்தனியா இந்த பேப்பர் தனியா ஸ்கேன் பண்ணுவாங்க, இந்த பேப்பர் தனியா ஸ்கேன் பண்ணுவாங்க அண்ட் பிடிஎஃபா வரும்.
ஓகே, பிடிஎஃப்ல இந்த மாதிரி வராது, இந்த மாதிரி அலாங் இந்த மாதிரி வரும். ஸோ ஒரு பேஜஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த இது எப்படி இருக்கும், இந்த பேஜ் எப்படி அப்பியர் ஆகுதோ அதே மாதிரி தான் வரும். தோ புக்ல வந்துட்டு 24 and 25 வந்துட்டு இப்படி இருக்கலாம். ஓகே, தோ 24 and 25 இப்படி இருக்கலாம். பட் ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகுது, 24 25 வருதா. ஸோ அதே மாதிரி தான் 2 3 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அப்படி ஸ்பிளிட் ஆகும்போது சில பேர் வந்துட்டு ஃபார்மேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போட மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் வந்துட்டு சம் எரர் வில் டேக் பிளேஸ். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது பிரச்சனையாகும். ஓகே, ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட் வந்துட்டு கன்ஃபார்மாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா கால்குலேஷன். ஸோ கால்குலேஷன் வந்துட்டு நீங்கள் கால்குலேட்டரில் தான் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் மிஸ் ஆகுது அப்படின்றது தெரியல எனக்கு. பட் சம்டைம்ஸ் எக்ஸாம் ப்ரெஷர்னால மாறலாம், லைக் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ வீட்டில் அப்படின்னா நம்ம ஹாயாக அப்படியே எவ்வளோ நேரம் வேணாலும் ஆனாலும் போட்டுக்கலாம். பட் எக்ஸாமினேஷன் போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு 3 ஹார்ஸில் முடிக்கணும் அப்படின்னா அந்த ப்ரெஷர் லிமிட் இருக்கும். அண்ட் கொஷின்ஸும் லென்த்தியாக தான் இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். பட் ஐ வுட் சஜஸ்ட் தட் ஒரு வாட்டி கரெக்டாக நீங்கள் ஒரு சம் வந்துட்டு பக்காவாக தெரியும், 10 மார்க்ஸ் அந்த சம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா கால்குலேஷனை மட்டும் ரீடூ பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட்ல வரலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, அப்பவே ரீடூ பண்ணி ஒரு வாட்டி கால்குலேஷன் கரெக்டாக இருக்கா, நம்பர்ஸ்லாம். இப்போ சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 lakh இருக்கிறதுக்கு வந்துட்டு லாஸ்ட்ல எடுத்து எழுதும் போது 10,000 அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ இப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக மார்க் கிடைக்காது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்றத தான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும். ஸோ இதனால உங்களுக்கு வந்துட்டு மார்க் போகக்கூடாது. ஓகேவா, ஸோ அந்த கேசஸ்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஓகே ஒர்க்கிங் நோட்ஸ். ஓகே, ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு கொஷனுக்கும் ஒர்க்கிங் நோட்ஸ்க்கு மார்க் இருக்கு. ஈவன் தோ இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த 1 lakh வந்துட்டு நீங்க ஒர்க்கிங் நோட் போட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. பட் இங்க 10,000 எடுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ரிலேட்டடான ஒர்க்கிங் நோட்டை போய் பார்ப்பாங்க. இந்த ஒர்க்கிங் நோட்ல ஓகே அந்த பசங்க நீங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு கரெக்டா போட்டிருக்கீங்க, அந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அந்த கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா they will allocate mark. Okay, so working note is very very important. working noteக்கு மார்க் இருக்கு. ஓகே, ஸோ பென்சில் எழுதாதீங்க, ஒர்க்கிங் நோட்டு ரஃப் ஒர்க் அப்படின்லாம் போட்டு பென்சில் எழுதாதீங்க, கொஷின் எழுதாதீங்க. கொஷின் இந்த சென்ஸ் கொஷின் பேப்பர்ல எழுதாதீங்க. எந்த ஒரு ஒர்க்கிங் இருந்தாலும் சரி 1+2 நீங்க ஆட் பண்றதா இருந்தாலுமே டூ இட் ஆன் தி ஆன்சர் ஷீட். ஓகே, ஸோ ஒன்லி இஃப் யூ டூ தட் தி எக்ஸாமினர் வில் நோ. ஓகே, அவங்களுக்கு வந்துட்டு கான்செப்ட் புரிஞ்சிருக்கு, நம்பர்ல தான் எடுத்து எழுதுறதுல மிஸ்டேக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே மே அவார்ட் யூ ஃபுல் மார்க் ஆல்சோ. ஓகே, so yes, this is also another important concept: working note, calculation, and then ledger. Okay, as of now I have discussed 3 important concepts. Be sure and இதை வந்துட்டு கன்ஃபார்மா நீங்க வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா presentation. Okay, so coming on to the presentation part, don't waste time on presentation. லைன் போடணும் அவசியம் கிடையாது. even though that may be a law, that may be an accounts exam, நம்ம வந்துட்டு கரெக்டா அமௌண்ட் காலம் போட்டாகணும், டேட் போட்டாகணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ presentation is not at all important. நீங்க எப்படி கிறுக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே they will understand. Okay, for example ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, இது வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்கு அப்படின்னா சிம்பிளி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேப் அக்கௌண்ட். ஓகே, டோன்ட் வேஸ்ட் டைம் இன் எலாபரேட்டிங் திங்ஸ். ஓகே, சில பேர் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா கேட்டிருக்க கொஸ்டினை தவிர்த்து எக்ஸ்ட்ரா எழுதிருக்கீங்க. கொஸ்டின்ல வந்துட்டு கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கன்சைனிங் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. சில பேர் பேலன்ஸ் ஷீட் கேட்கவே இல்லை. ஓகே, நீங்களே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் வந்துட்டு லைக் ட்ரேடிங் அண்ட் P&L வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க, தேவையில்லாம பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்டை போட்டுட்டு அது டேலி ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்களே அதை வந்துட்டு காட்டிடுறீங்க. ஓகே, ஸோ டேலி ஆகலை அப்போனா நான் மேலே பண்ணியிருக்க ட்ரேடிங் அண்ட் P&L கன்ஃபார்ம் தப்பு இருக்குது. அப்போனா நான் என்ன பண்ணுவேன், கரெக்ஷன் பண்ணும்போது நான் வந்துட்டு அதில் ஓகே டேலி ஆகலைன்னா கண்டிப்பாக அதில் தப்பு இருக்குது அப்படின்றது
போய் நான் எங்க தப்பு இருக்கு அப்படின்னு தேடுவேன். ஓகே, ஸோ ஒரு தப்பை தேட போய் நிறைய தப்பு கூட என் கண்ணுக்கு மாட்ட சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ பி ஷோர் வித் தட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ யூஸ் திஸ் 15 minutes. ஓகே, அந்த 15 minutes யூஸ் பண்ணி கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் இது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல வந்துட்டு கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்கன்னா சைடு எழுதுறீங்க டு ப்ரிப்பேர் அப்படின்னு போட்டுட்டு கன்சைன்மெண்ட் அண்ட் P&L அக்கௌண்ட். ஓகே, ஸோ நீங்க கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் ஆன்சர் ஷீட்ல போட்டோன்னே இங்க ஒரு டிக், P&L போட்டோன்னே இங்க ஒரு டிக் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல உங்களோட ட்ராப் லிஸ்ட்ல எதுவுமே இல்லை அந்த ஆப்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அனதர் யூஸ்ஃபுல் திங். ஓகே, ஸோ யூ நீட் டு புட் மோர் கான்சன்ட்ரேஷன் ஆன் திஸ் அஸ் வெல். ஸோ வேற என்ன தப்பு இருந்தது அப்படின்னா theory questions. Okay, so theory questions, if you don't know anything, please don't blabber anything. Okay, so நீங்க வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே ட்ரூ போட்டுட்டு கொஸ்டின்ல இருக்கிறதே திரும்ப எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா இந்த ட்ரூ வந்துட்டு மேபி கரெக்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ல இந்த ட்ரூ கரெக்டா இருக்கலாம், பட் கொஸ்டின்ல இருக்க சென்டென்ஸே அதே தூக்கி எழுதுனீங்க அப்படின்னா they won't accept it. ட்ரூ தான் அந்த கொஸ்டின், இது சேம் தான். ஸோ அப்படியே தூக்கி எழுதுனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யூ நீட் டு ப்ரொவைட் ரீசன் ஃபார் வை தட் இஸ் ட்ரூ, வை யூ ஆர் திங்கிங் தட் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே, உங்களுக்கு மேபி யோசிக்கலாம், எனக்கு தெரிஞ்சதே இந்த ஸ்டேட்மெண்ட் தான், அதை தான் நான் ட்ரூன்னு சொல்லியிருக்கேன், அப்போ எனக்கு அதை தானே நான் எடுத்து எழுதுவேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸை கிராமட்டிக்கலா மாத்தி எழுதுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 1 to 10 இருக்கிறத 10 to 1 எழுதுங்க. ஓகே, so the examiner may think that is a different point. Okay, so starting பார்ப்பாங்க, இங்க fromல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டாஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஓகே he has differentiated the point. ஓகே, அப்படின்னு பார்த்து மார்க்கோட அட்லீஸ்ட் யூ மே கெட் 0.5 மார்க் எக்ஸ்ட்ரா. ஓகே, ஸோ ப்ரொவைடர் அந்த கீவேர்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் சீரீஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் வந்துட்டு தெரியும். ஓகே, ஸோ எஸ் தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதர் கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் எல்லாருமே கரெக்டாக தான் எழுதிருந்தீங்க. ஓகே, ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கணும். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கரெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ எஸ், ஸோ மூவிங் ஆன் டு தி பார்ட் ஆஃப் yes, so final part வந்துட்டு all the very best for your exam. Okay, all the very best. Okay, so paper will be easy, it won't be difficult, paper will be easy. Okay, ஈஸியா தான் இருக்கும். important thing என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்துட்டு புக்கு மீறி வருது அப்படின்னா ஜஸ்ட் திங்க் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் டிஃபர் ஆகிருக்கும், அந்த 2 பாயிண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சாலே அப்சல்யூட்லி ஃபைன் ஆகிடும். அண்ட் இன்னொரு திங் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் P&L போடும்போது எனக்கு வந்துட்டு ஓகே அவுட்டு ஒரு 10 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதில் எனக்கு ஒரு 8 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு தெரியும், 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னா டோன்ட் ரைட் த 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இன் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி P&L அக்கௌண்ட். ஓகே, எனக்கு எது தெரியலையோ அதை நான் எடுத்து கூட்டி காட்டக்கூடாது. ஓகே, ஐ வில் ரைட் இட் இன் தி லாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகும், 8 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு டிக் பண்ணிட்டே வராங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 8 கரெக்ட், ஃபர்ஸ்ட் 5 கரெக்டா இருக்கு, 7 கரெக்டா இருக்கு, ஓகே அப்போ நான் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு மார்க் போடுறவங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ பட் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸில் மேபி தேர் மே பி அ சான்சஸ். ஓகே, பிகாஸ் நீங்கள் வந்துட்டு மார்க் குறையிறது கம்மியாகும். எப்படி அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுக்க மாட்டாங்க, பட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8 கரெக்டாக இருக்குல்ல, இவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஃபர்ஸ்டே தப்பு அப்படின்னா ஃபர்ஸ்டே சொல்லிச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஷனுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் பர்சனலி பிகாஸ் ஒன்ஸ் வந்துட்டு இன்டரில் காஸ்டிங் பேப்பர் எழுதும் போது எனக்கு வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எழுதின பாயிண்ட் வந்துட்டு எனக்கு தப்பு, அதுக்கப்புறம் எழுதின பாயிண்ட் எல்லாம் தப்பு. பட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எழுதினதை சுழிச்சிட்டு எனக்கு அதுக்கு வந்துட்டு மார்க்கே போடலை, they didn't award even a single mark. ஓகே, அது வந்துட்டு 10 மார்க் கொஷின். ஓகே, பட் ரிமைனிங் எல்லாமே எனக்கு கரெக்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் வந்துட்டு தவிர்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது எழுதுனாங்க, அப்புறம் ஈஸியாக இருக்கிறது எழுதுங்க. ஸோ இதெல்லாம் எப்போ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த 15 மினிட்ஸ்ல அந்த 2 கொஸ்டின் நம்ம செலக்ட் பண்ணுவோம்ல, அந்த 2 கொஸ்டின் இந்த சென்ஸ் நாட் 10 மார்க் 10 மார்க். ஓகே, 2 கொஸ்டின்ஸ் மீன்ஸ் 20 மார்க் அண்ட் 20 மார்க். ஓகே, which will fetch you 40 மார்க். ஓகே, ஸோ இந்த 2 கொஸ்டின்ன்றது 10 மார்க் கிடையாது, 20 மார்க் 20 மார்க் தான் நான் 10 அப்படி சொன்னேன்.
Okay. So yes, this is my personal feedback and my personal suggestions on the accountancy paper. So all the very best paper will be easy and பயப்படாம பண்ணுங்க. In some cases என்ன ஆகும் அப்படின்னா, எழுதிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்ட்ரக் ஆயிடும். டேலி ஆகல, இல்ல எனக்கு ஏதோ ஒரு கான்செப்ட் தெரியல, நான் சரியா படிக்கல அப்படின்னு தோன்றப்ப திடீர்னு ஸ்டாப் ஆயிடும், திடீர்னு அழுக வரும். ஸோ அதெல்லாத்தையும் நெவர் மைண்ட். ஓகே, ஜஸ்ட் கிவ் யூர் ஃபுல்லஸ்ட் 100%. எது தெரியுதோ அட்டன் பண்ணிவிடுவோம். பட் ஈவன் இஃப் யூ ஹவ் ரெட் ஒன்லி 80 marks, ட்ரை டு attempt ஃபார் 100 marks. சும்மா எழுதி வைப்போமே, அட்லீஸ்ட் 2 mark அவுட் ஆஃப் தட் ரிமைனிங் 20, அட்லீஸ்ட் 2 mark யூ கேன் கெட். In case if you have scored 38 on 80, this 2 mark will help you to pass. Okay, so please concentrate, and all the very best paper will be easy. Please do take all the things. Okay, so main important thing என்ன அப்படின்னா, admit card இருந்தா மட்டும்தான் உள்ள விடுவாங்க, அது பார்த்தா மட்டும்தான் உள்ள விடுவாங்க. அண்ட் இன்னொரு திங் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஆர் நாட் அலவுட் இன்சைட் தி எக்ஸாம் சென்டர்ஸ். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் வராங்க அப்படின்னா வெளியே விட்டுட்டும் அவங்க வந்துட்டு ரிட்டர்ன் போற மாதிரி தான் இருக்கும். நோ ஒன் கேன் ஸ்டே இன்சைட் தி எக்ஸாமினேஷன் சென்டர். Okay, because only the candidates are allowed inside the examination centers. Okay, so in case you are planning to bring your parents, or your parents are saying that I will come and stay with you there, tell them strictly that as per COVID-19 regulations, no person other than candidates are allowed inside the examination hall. Examination hall in the sense examination center and the examination campus. Okay, so all the very best. Do share your review after attending the examination. Okay, so thank you so much for patiently watching the entire video.